கர்த்தருடைய ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் மகிமை தங்குகிற ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அவருடைய ஆலயமாகிய இந்த வாசஸ்தலத்தையும் அவருடைய மகிமை தங்குகிற இந்த ஸ்தானத்தையும் வாஞ்சித்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இங்கே கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அநேக நாட்களுக்கு பிறகு உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும் அவருடைய வார்த்தை சொல்வதற்கும் கிருபை அளித்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த போதகர் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் நிர்வாக குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே வானத்தின் பலவெளிகளை திறந்து இடமில்லாமல் போகும் மட்டும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ஒரு வீசை தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, உடைய பாதபடியில அமர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆவலோடு காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். இருதயத்தை கடினப்படுத்துகிற ஆவிகளையும் சிந்தனைகளை சிதற பண்ணுகிற எல்லாவித அந்தகார கிரிகளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். அடியில மறைத்து கர்த்தர் வெளிப்படும். இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போகும்போது உடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக மட்டுமல்ல, தெய்வ சித்தத்தை நாங்கள் அறிந்தவர்களாயும் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு நீ உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1903 வருஷத்திலே வெல்ஷ் தேசத்தை சேர்ந்த ஈவான் ராபர்ட்ஸ் என்ற 25 வாலிபன் தன்னுடைய தேசத்தின் மீட்புக்காக, ரட்சிப்புக்காக மிகவும் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தான். வெல்ஷ் தேசம் என்பது ஒரு காலத்துல உலகம் எங்கும் மிஷனரிகளை அனுப்பி வைப்பதற்கு புகழ்பெற்ற ஒரு தேசமாக காணப்பட்டது. ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ற அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பைபிள் வெளிவருவதற்கு காரணமாக இருந்தது இந்த தேசமே. ஆனால் 1903 வருஷம் அந்த நாட்களிலே இந்த தேசத்தினுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் பாவங்கள் நிறைந்திருந்தது. நம்முடைய தமிழ்நாட்டில் எப்படி டாஸ்மாக் சாராய கடைகள் இருக்கிறதோ அதே மாதிரி 100 அடிக்கு ஒரு லிக்கர் ஷாப் இருந்தது. 500 அடிக்கு ஒரு டான்ஸ் பார் இருந்தது. ஜனங்கள் எப்பொழுதும் குடித்து வெறித்து போதையினால் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். அந்த நாட்களிலே இந்த தேசத்திலே பெரும்பாலான ஜனங்கள் நிலக்கரி சுரங்கத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். People were working in the coal mines. இப்பொழுதெல்லாம் நிலக்கரி சுரங்கத்திலிருந்து அந்த கரியை வெளியே கொண்டு வருவதற்கு எப்படி டெக்னாலஜி மெஷினரிஸ் இருக்கிறதோ அந்த நாட்களில் அப்படிப்பட்ட டெக்னாலஜிஸும் மெஷின்ஸும் இல்ல. So people were using donkeys for transportation. ஜனங்கள் இந்த நிலக்கரி சுரங்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கழுதையை உபயோகப்படுத்தினார்கள். இந்த கழுதை மேல பொதியை ஏற்றி வச்சுட்டு போன்னு சொன்னா போகாது. 4 கெட்ட வார்த்தை சொன்னாதான் இந்த கழுதை போகும். சோ கெட்ட வார்த்தை பேசுவது என்பது ஜனங்களுக்கு கைவந்த கலை. வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை. ஜனங்களுக்குள்ளாக பெருமை, மேட்டிமை, அகந்தை, வைராக்கியம் மிகவும் காணப்பட்டது. இப்படிப்பட்ட சீர்கெட்ட நிலையிலிருந்து தன்னுடைய தேசம் விடுவிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஈவான் ராபர்ட்ஸ் மிகவும் பாரத்தோடு கூட ஒரு நாள் ஆலயத்தின் பின்பகுதியில உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆலய ஆராதனை நடத்தி கொண்டிருந்தவர் பாடின பெண்ட் மீ ஓ லார்ட், என்னை வளைங்க என்ற அர்த்தம் கொண்ட அந்த பாடலின் மூலமாக ஆண்டவர் இவானோடு கூட பேச ஆரம்பித்தார். இவன், நீ எத்தனை நாளுப்பா என்னுடைய தேசத்தை சந்திங்கன்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருப்ப, உன்னுடைய ஜெபத்தின் பேட்டர்னை கொஞ்சம் மாத்து, என்னை தாழ்மைப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை வளைங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணு. திருச்சபையிட்ட போய் சபையே, உன் நாயகராகிய ஆண்டவருக்கு முன்பாக உன்னை தாழ்மைப்படுத்து, நீ இணங்கி போ, பணிந்து போ என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். ஆண்டவருடைய வார்த்தைகளை தெளிவாக பெற்றுக்கொண்ட இவன் தன்னுடைய ஜெபத்தை மாற்றினான். ஆண்டவரே, நீர் மகத்துவம் உள்ளவர், ஆண்டவரே நீர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், என்னை உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நான் தாழ்த்துகிறேன், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் வெறுமையான மண்பாண்டம் என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லி தன்னை மிகவும் தாழ்த்தி ஜெபித்தது மட்டுமல்ல, தேசத்தினுடைய பல சபைகளுக்கு சென்று, சபையே உன் நாயகராகி உன் ஆண்டவருக்கு முன்பாக நீ தாழ்மைப்பட்டு
நீ இணங்கி போ, இறங்கி போ என்று சொல்லி அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் தேசத்துல ஒரு பெரிய கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஜனங்களுக்குள்ளே ஒரு விதமான பாவத்தின் உணர்வை, குற்ற உணர்வை ஆண்டவர் அனுப்பினார். ஜனங்கள் தம்முடைய பாவங்களை உணர்ந்து மனம் கசந்து அழ ஆரம்பித்தார்கள். கணவனும் மனைவி வீட்டிலே கைப்பிடித்து, ஆண்டவரே நீர் எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கதறி ஜெபித்தார்கள். வாலிபர்கள் வீதியில முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தினால் எங்களுடைய அழுக்கான வாழ்க்கையை கழுவி சுத்திகரியும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். முன்பெல்லாம் காலியா கடந்த ஆலயம் நிரம்பி வழிய ஆரம்பித்தது. பொய்யை சுமந்து கொண்டிருந்த கழுத நின்ன இடத்துல தான் நின்னுச்சு. ஏன்னா ஜனங்கள் கெட்ட வார்த்தை பேசுவதை விட்டு விட்டார்கள். தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வந்து விட்டது. And within months 5000 மிஷனரிகள் எழும்பி தேசத்தின் பல பகுதிகளுக்கு, விசேஷமாக ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு போனார்கள் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கும் நம்முடைய தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய சபைகளிலே ஒரு மனமும் ஒற்றுமையும் எழுப்புதலும் கடந்து வர வேண்டும் என்றால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் கடந்து வர வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு முன்பாக நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சபையும் தாழ்மைப்படுவது மிகவும் அவசியம் என்பதை ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். மீகா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கேளுங்கள், என் ஜனத்தை நான் எதனால் விசனப்படுத்தினேன். என்னுடைய சமூகத்துல என்னை ஆராதிக்கும்படியாக வரும்போது நான் எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் என்னிடத்துல கேட்கிறான். நான் தகன பலிகளை கொண்டு வர வேண்டுமோ, நான் ஒரு வயது கன்றுக்குட்டியை கொண்டு வர வேண்டுமோ, 1000 ஆட்டுக்கிடாக்களை கொண்டு வர வேண்டுமோ, எண்ணெயாய் ஓடுவதற்கு நான் 10000 எண்ணெய் குடங்களை நான் தூக்கி கொண்டு வர வேண்டுமோ, என்னுடைய பாவங்களையும் என்னுடைய அக்கிரமங்களையும் போக்குவதற்கு என்னுடைய கற்பத்தின் கனியும் என்னுடைய முதல் பேரானவனை நான் கொண்டு வர வேண்டுமோ என்று கேட்கிறான். But I never asked all these things to my people. என்னுடைய ஜனத்திலிடத்தில் நான் இவைகளில் ஒன்றையும் நான் கேட்கவில்லை. நான் கேட்டதெல்லாம், நான் சொன்னதெல்லாம், நியாயத்தை செய், இரக்கத்தை சிநேகி, இந்த ரெண்டையும் செஞ்சிட்டு உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ எப்படி நடந்துக்கோ, மனத்தாழ்மையாய் நடந்துக்கோ. Learn to live a humble life in front of your God. இதைத்தான் நான் கேட்டேன், இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். Even today God's expectation is the same thing. இன்றைக்கும் ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் அநேக வேளைகளிலே ஆண்டவருடைய இந்த எளிதான எதிர்பார்ப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்வதில்லை. We never understand this God's simple expectation from our life. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 430 வருஷம் எருசலேமிலே அடிமைகளாக வாழ்ந்தார்கள். மிகவும் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். தங்களுடைய நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் தம்முடைய பலத்த கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அவர்களை வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல, 40 வருஷம் அவர்களை அற்புதமாக, அதிசயமாக நடத்தினார். ஒரு தாயை போல தேற்றினார், தகப்பனை போல சுமந்தார். இப்படியாக 40 ஆண்டு காலம் தங்களை அற்புதமாக, அதிசயமாக நடத்தின ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்மைப்படுத்த கற்றுக்கொண்டார். Never. அதனால ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பேர் வச்சார். என்ன பேரு? வணங்க கழுத்துள்ள ஜனம். Stiff necked people. மோசேயுடைய ஆகமங்களிலே பல இடங்களிலே ஆண்டவர் இதே வார்த்தைகளை சொல்லி இந்த ஜனங்களை அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். யாத்திராகம புஸ்தகத்தில் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். உபாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நீதியின் நிமித்தம் நான் இந்த நல்ல தேசத்தை நான் உனக்கு கொடுக்கவில்லை. இந்த தேசத்தினுடைய ஜனங்களுடைய பொல்லாப்பின் நிமித்தமும் நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணினதினாலும் இந்த நல்ல தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேனே ஒழிய, not for your righteousness, உன்னுடைய நீதி நிமித்தம் அல்ல. ஏன்னா நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். உன் கழுத்து ஒரு நாள் என்ன செய்யாது? வணங்காது. வாழ்க்கையில உனக்கு தாழ்மைப்படணும்னா என்னது என்பது உனக்கு தெரியாது. இறங்கி போகணும்னா என்னதுன்னு தெரியாது. இணங்கி போகணும்னா என்னன்னு உனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டதுனால தான் அநேக வேளைகளில் அவர்கள் அவர்களுக்காக வைத்திருந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனது மட்டுமல்ல, அநேக வேளைகளில் தேவனுடைய தண்டனைக்கும் பாத்திரவான்களாக காணப்பட்டார்கள். ஏனென்றால் அவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற தேவனாச்சே, தன்னை உயர்த்துகிற மனுஷனை அவர் தாழ்த்துகிற ஆண்டவராச்சே, இந்த கோபாக்கினைக்கு அவர்கள் ஆளானார்கள். வேதாகமத்தில் பல மனிதர்கள் இப்படியாக தன்னை உயர்த்தினதனால் தாழ்த்தப்பட்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். நேபுகாத்நேச்சர் என்ற ஒரு ராஜா இருந்தான். He was a powerful Babylonian king.
இவன் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவனாக இருந்த போதிலும் கூட ஆண்டவருடைய வல்லமை பராக்கிரம் என்ன என்பது இவனுக்கு நன்றாக தெரியும். Because God made his life criss-cross with some of his faithful followers like Daniel. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய வைராக்கியமான வாழ்க்கை இவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி இருந்தது. அதனால தான் அவன் சொன்னான், தானியேலுடைய தெய்வமே தெய்வம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனை போல ரட்சிக்கத்தக்க வேறொரு தெய்வம் இல்லை என்று தன்னுடைய வாயினாலே அறிக்கையிட்டவன். தானியேலுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், ஆண்டவரை மிகவும் உயர்த்தி உன்னதமாக பேசின ஒரு ராஜா. ஆனால் ஒரு நாள் பெருமை இவனை ஆட்கொண்டது. One day he was took over by pride. தன்னை பற்றி எண்ணுவதற்கும் அதிகமாக அவன் எண்ணினான். தன்னை போல வேறொருவன் இல்லை என்ற ஒரு அகந்தை மேட்டிமை அவனுக்குள்ளாக கடந்து வந்தது. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லவர் என்பது அவனுக்கு மறந்து போச்சு. தன்னுடைய அரண்மனையில் அவன் உலாவிக் கொண்டு இருக்கும் போது, என்னுடைய வல்லமையினாலும் என்னுடைய பராக்கிரமத்தினாலும் என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கு என்று நான் கட்டின மகாபாலிபிலோன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அந்த வார்த்தை வாயில இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு என்ன செஞ்சது? எடுபட்டது. நீ மனுஷரிலிருந்து தள்ளப்படுவாய். நீ வெளியில மிருகத்தோடு கூட சஞ்சரிப்ப, மாட்டை போல புல்ல திம்ப. And everything came to pass on his life. தேவன் சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. காரணம், வாழ்க்கையில மேட்டிமை, அகந்தை, பெருமை, வைராக்கியம் என்ன விட்டா யாரும் இல்ல, என்ன மாதிரி யாரும் இல்ல. But God humbled him. ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார்? தாழ்த்தினார். நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதியில் அருமையான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஜனங்கள் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு கேட்டுறாங்க. என்ன செஞ்சாங்களா? நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நம்மளுக்கு ஒரு நகரத்தை என்ன செய்வோம்? கட்டுவோம். அது மட்டுமல்ல, வானத்தை தொடர மாதிரி சிகரம் உள்ள ஒரு பெரிய கோபுரத்தையும் கட்டுவோம். Probably they want to build it or do a project like Burj Khalifa. துபாயில உள்ள அந்த இருக்கிற பெரிய பில்டிங் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. But God was not against it. ஆண்டவர் சொன்னார், போ, கட்டிட்டு போ, இன்னும் பண்ணிட்டு போ. That was not his problem. ஆனா இந்த பெரிய ப்ராஜெக்டை எதுக்கு பண்ணணும்னு நினைச்சாங்களாம்? வாசிங்கள் ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்னும் அவர்கள் நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு வானத்தை அளவும் சிகரம் உள்ள கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். ஆமா, எதுக்கு பண்ணுவோம்? இத நமக்கு பேர் உண்டாக நிச்சயம் பண்ணுவோம். अपने நாம் செய்ய எதுக்கு உண்டாகணும்? நமக்கு பேர் வேணும், அவ்வளவுதான். கல்வெட்டுல பேர் போடணும், மைக்ல பேர் சொல்லணும், நமக்கு புக்கே கொடுக்கணும், நமக்கு ஷால் போடணும், அவ்வளவுதான். கொடுக்காட்டா முடிஞ்சிருச்சு. புக்கே கொடுக்கலன்னு சண்டை போட்டாலும் பரவாயில்ல, புக்கே கொடுக்கறதுக்கு கூப்பிடலன்னு வேற சண்டை. என்ன வேணும்? பேர் வேணும். பேர் நாம் அழகாக பாடினோம். 796ஆம் பாமாலை 2ஆம் சரணம் என்ன சொல்லிட்டு வருங்க? பாட்டு படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துட்டு 296 விரும்பாத பேர் பிரஸ்தாவம்ப்பா. விரும்பாத பேர் பிரஸ்தாவம் நமக்கு பேர் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்ய வேண்டாம். விரும்பாத பேர் பிரஸ்தாவம். பேரெல்லாம் அங்க ஜீவ புஸ்தகத்துல இருந்தா போதும். இங்க எந்த இடத்துலயும் வேண்டாம். ஃபேன்லயும் போட வேண்டாம், லைட்லயும் போட வேண்டாம். விரும்பாத பேர் பிரஸ்தாவம். அது மட்டும் இல்ல, இந்த ஜனங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது பாருங்க. 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுன்னு சொல்லி திட்டம் கொன்று காலர் கிட்ட நான் பண்றேன், யார் தடுக்க பார்க்கணும்? அகந்தை. இதுக்கு பேர் தான் என்னது? அகந்தை. பார்த்துக்கோ யார் பண்ற பார்ப்போம். But finally God showed them who is the real boss.
உண்மையான பாஸ் யாருன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? காட்டினார். ஜனங்கள் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எதுக்கு பண்ணாங்க? நாம உலகம் எங்கும் சிதறி போக கூடாதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய பாஷைகளை தாறுமாறாக்கினார். அவர்களை உலகம் எங்கும் சிதறி போக பண்ணினார். God ensured that these people are scattered throughout the world. ஏனென்றால் பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிற ஆண்டவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம ஆராய்ந்து பார்ப்போம். எப்படிப்பட்டவர்களாக நாம காணப்படுகிறோம்? நமக்குள்ளாக மேட்டிமை, அகந்தை, பெருமை, வைராக்கியம், கோபங்கள்லாம் காணப்படுறதா? என்ன விட்டா யாரும் இல்லை, என்ன மாதிரி யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தெல்லாம் இருக்கிறதா? என்னுடைய டேலண்ட் என்ன, என்னுடைய திறமை என்ன, என்ன மதிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, என்னுடைய ஜாப் என்ன, என்னோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லி உலகப்பிரகாரமான காரியங்களில் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோமா? அவர் சர்வ சிருஷ்டிகர். கோடான கோடி கணக்கான அவருடைய சிருஷ்டிப்புகள் இல்ல, நான் ஒரே ஒரு சிருஷ்டி தான். அவர் பரம குயவன், நான் அவர் கரத்தில் உள்ள களிமண். அவர் எஜமான், நான் வேலைக்காரன் என்ற உண்மைகள் நம்முடைய வாழ்க்கையில மறந்து போய்விட்டதோ? ஒருவேளை அப்படி மறந்து போயிடுச்சுன்னா இன்னைக்கு நாம் தாழ்மைப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். We need to learn to humble before our Lord Almighty, and there cannot be a better teacher than Jesus Christ himself. இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு தாழ்மையை கற்றுக்கொள்வதற்கு, கொடுப்பதற்கு வேற யாருமே இருக்க முடியாது. நாம் வாசிக்க கேட்ட இந்த புதிய ஏற்பாட்டின் வேத பகுதியிலே பவுல் அழகாக சொல்லுகிறார், அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று. He humbled himself till the death. இப்படியாக தாழ்மையின் சின்னமாக வந்தவர் என்னத்தை போதித்தார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த வசனத்தை பிடிச்சுக்கிடுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றேன்னு சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு இளைப்பாறுதல் தாரும் தாரும் என்று ஜெபிப்போம். இந்த வாக்குத்தத்த வசனத்தை அநேக நேரங்களில் சொல்லுவோம். ஆனால் நாம் ஜெபிப்பதினாலும் நாம் சொல்லுகிறதுனாலும் இளைப்பாறுதல் நமக்கு வந்து விடுமோ? நிச்சயமா வராது, ஒரு நாளும் வராது. ஏனென்றால் இந்த மெய்யான இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். வாசிங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Matthew chapter 12 verse 11. Matthew chapter 11 verse 28. 11:28. இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் ஆத்மாக்கு என்ன செய்யும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். நம்மை உருவாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உன் மேல் ஏற்றுக்கொண்டு நீ என்கிட்ட இருந்து இந்த தாழ்மையை கற்றுக்கொள், அப்போதான் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வா, நீ சும்மா எனக்கு இளைப்பாறுதல் வேணும் வேணும் நிச்சயமா ஒரு நாள் உனக்கு கிடைக்காது. எவ்வளவு அழகாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. அவர் மிகவும் மனத்தாழ்மை உள்ளவர், சாந்தம் உள்ளவர், இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுகிறார். அவருடைய தாழ்மை, அவருடைய சாந்தம் எப்படி இருந்தது என்று நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு சில காரியங்களை 53ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி இருந்ததாம்? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கல. அவர் ஒரு நாள் திறக்கல. நாமும் அநேக நேரத்துல சொல்லிடுவோம், பிரதர் நான் ரொம்ப தாழ்மையான மனுஷன் பிரதர் அப்படின்னு. ஆனா நம்ம யாரையாவது நெருக்குனா ஒடுக்குனா தான் தெரியும் நம்முடைய உண்மையான தாழ்மை வெளியே வந்துடும். இயேசு கிறிஸ்துவை நெருக்கினார்கள், ஒடுக்கினார்கள், ஆனால் அவர் தன்னுடைய மூடின வாயை ஒரு நாளும் திறக்கல. நம்ம யாராவது நெருக்குனா ஒடுக்குனா நம்ம திறந்த வாயை மூட மாட்டோம். ஒரு வார்த்தை சொன்னா 100 வார்த்தை சொல்லு. அதனால்தான் ஜனங்கள் சொல்லுகிறது நான் கேட்டிருக்கிறேன், இந்த அக்காட்ட வாயை கொடுத்துட்டு தப்ப முடியாது. கேட்டிருக்கீங்களா நீங்களும்? இந்த பிரதர்கிட்ட வாயை கொடுத்துட்டு தப்ப முடியாது. நாம் திறந்த வாயை மூட மாட்டோமே. கணவன் ஒரு வார்த்தை சொல்ல முடியல, மனைவி ஒரு வார்த்தை சொல்ல முடியல, ஐயா ஒரு வார்த்தை சொல்ல முடியல, ஐயா கிட்ட போய் ஒரு வார்த்தையை சொல்ல முடியல. ஏன்? மனத்தாழ்மை கிடையாது. We don't have that humbleness. ஆனால் இயேசு சுவாமி சொல்றாரு, என்கிட்ட இருந்து படிச்சுக்கோப்பா, என்ன நெருக்குனாங்க ஒடுக்குனாங்க, நான் வாயை திறக்கல. I never opened my mouth.
இன்னுமாக மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய மனத்தாழ்மை பற்றி பிதாவானவர் என்ன சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிதாவானவர் இயேசு சுவாமியை பற்றி சொல்லுகிறார். இதோ நான் தெரிந்து கொண்டேன் தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் பிரஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். ஏன் சும்மா உட்கார்ந்து தேவையில்லாத டிபேட் ஆர்குமெண்ட்லாம் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டாரு, பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. கூக்குரலிட மாட்டாரு. அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில கேட்கிறதும் இல்லை. He will not shout. நாம இன்னைக்கு வீட்டுல போடுற சத்தம் எய்த்து வீட்டுக்காரனுக்கு எங்க பக்கத்து பெட்டிங்க. அவர் கூக்குரலிட மாட்டார். வீதிகளில் அவருடைய சத்தத்தை ஒருவனும் கேட்கிறது இல்லை. ஆலயத்தில் நம்ம போடுற சத்தம் எல்லா ஆலயத்திலையும் ஊர் உலகம் எல்லாம் கேட்குது. ஏன்? We don't have that humbleness. நம்ம உருவாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து நாம் என்ன செய்யல, கற்றுக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், கற்றுக்கோ, கற்றுக்கோ, மனத்தாழ்மையை கற்றுக்கோ. Learn the humbleness from me. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது அருமையான ஆலோசனையாக இதைத்தான் எழுதுகிறார். பிலிப்பியர்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்லுகிறார்? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினால் செய்யாமல் எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய, மனத்தாழ்மையோடு கூட நீ என்ன செஞ்சுட்டு மற்றவனை எப்படி என்ன வேண்டுமா, தங்களையிலும் மேன்மையானவனாக எண்ணு. நீங்க இருக்கு பிரச்சனையா தான் மற்றவனை அற்பமாயிடும். ஆனா பவுல் சொல்றாரு, மற்றவனை நீ மேன்மையாக எண்ணுப்பா. தூ படா சல் முயற்சியோடா, நீ பெரிய ஆள் போ, முடிஞ்சது. சீஷத்துவனுடைய அடித்தளமே அதான். The first step of discipleship is that. ஒருவன் எனக்கு பின்னே விரும்பினால் அவன் தன்னைத்தான் என்ன செய்யணும், deny self. அப்படின்னா என்ன? தனக்கு ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, தனக்கு ஒரு சோசியல் ஸ்டாண்டிங் இருக்கு, அந்தஸ்து இருக்கு எண்ணாமல் எல்லாவற்றையும் பவுல் சொன்ன மாதிரி அற்பையும் குப்பையும் தூசியும் என்று சொல்லி தன்னுடைய சிலுவை தூக்கிட்டு அவருக்கு பின்னால போறவன் தான் அவருக்கு உண்மையான சீஷனாக இருப்பான். ஹல்லேலூயா. அதான் உண்மையான தாழ்மை. அதான் என்னது உண்மையான தாழ்மை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்பட நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால் God is having a lot of blessing for us. ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை இதுவரைக்கும் நாம் தாழ்மைப்படாமல் நடந்த காரணத்திற்காக நமக்கு அவர் நியமித்திருக்கிற தண்டனைகளிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்கு, நம்மை மன்னிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை ஆகாப் என்ற ஒரு ராஜா அரசாண்டு கொண்டிருந்தான். மிகவும் மோசமான ஒரு மனுஷன். இவனுக்கு ஒரு வைஃப் ஒருத்தி இருந்தா, எசபேல். இவனுக்கு டபுள் அவ. ரெண்டும் 2 ஸ்கொயர்னா என்னது 4, 3 ஸ்கொயர்னா 9. 3 + 3 கூட கிடையாது, இதெல்லாம் ஸ்கொயர் கியூப்ல போயிடும். இவனுக்கு ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரனுடைய திராட்சை தோட்டத்து மேல என்ன வந்துட்டு ஆசை வந்துட்டு நியாயமா போய் கேட்டான் அவன்கிட்ட, டேய் என் வீட்டு பக்கத்துல உன்னுடைய திராட்சை தோட்டம் இருக்குது, எனக்கு கொடுத்துரு, எனக்கு அது வேணும் அப்படின்னா. பட் அவனுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அவன் சொன்னா, இல்ல இது என்னுடைய ancestral ப்ராப்பர்ட்டி, தாத்தா பாட்டி கூட்டங்காலத்துல உள்ள ப்ராப்பர்ட்டிப்பா, அதனால எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா வந்தவன் சும்மா இருக்கல, எப்படி உட்கார்ந்தான், துக்கத்தோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தான். மனைவி பார்த்தா, என்னடா இவன் ரொம்ப துக்கத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி இவனுடைய துக்கத்தை அவளுக்கு தாங்க முடியவில்லை. கொடுத்து வச்ச கணவனுடைய துக்கம் மனைவிக்கு என்ன செய்யல, சைக்கிள. இல்லடா இன்னைக்கு நம்ம நாட்டுலாம் அப்படியா, நல்ல சோகத்தோட உட்காந்துட்டு உட்காந்துட்டு. அவளுக்கு தாங்க முடியல இவனுடைய துக்கம். அவ பார்த்தா என்ன விஷயம் அவன்கிட்ட கேள்விப்பட்டு பலவித ஸ்கீம் எல்லாம் போட்டு கடைசியில பக்கத்து வீட்டுக்காரன்னு மர்டர் பண்ணியாச்சு. இப்ப நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சுருந்தார், பார்த்துக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி ஒவ்வொன்றியா தன்னுடைய தீர்க்கதரிசியாக எலியாவை கூப்பிட்டு சொன்னார், எலியா போ, ஆகாப்கிட்ட போய் சொல்லு, இந்த காரியத்தை எல்லாத்தையும் நான் பார்த்தேன். எப்படி உன் பக்கத்து வீட்டுக்காரனாக நாபோத்துடைய ரத்தத்தை நாய்கள் நக்கிச்சோ, அதே மாதிரி உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் நாட்கள் வரும் என்று சொல்லு அப்படின்னு எலியா தீர்க்கதரிசி நேர போய் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகளை இந்த ஆகாபு கிட்ட சொல்லலாம். இந்த வார்த்தைகளை கேட்ட போது ஆகாப் நடுங்கி போயிட்டான்.
நடுங்கி போயிட்டான். என்ன பண்ணாலும் தெரியுமா? வாசியுங்கள் 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டை போட்டு உபவாசம் பண்ணி படுத்து தாழ்மையாக நடந்து கொண்டான். ஆண்டவருடைய வார்த்தைகள் அவனுக்கு கடந்து வந்த போது இந்த ஆகாப் மிகவும் தாழ்மையோடு கூட ஆண்டவரிடத்தில் அவன் நடந்து கொண்டதை ஆண்டவர் கண்டபோது அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். மீண்டுமாக எலியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொன்னார், எலியாவே பாத்தியா ஆகாப் எப்படி தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லி நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆகையால் நான் அவனுக்கு நியமித்திருந்த தண்டனை நான் அவனுடைய நாட்களில் வர பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு துஷ்டன் தன்னை தாழ்த்துவதை ஆண்டவர் இவ்வளவாக மனம் இறங்கினார் என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் எவ்வளவாக சந்தோஷப்பட்டு நமக்காக நியமித்திருக்கிற தண்டனைகளை அவர் நீக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார். நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தாழ்மைப்பட கற்றுக்கொள்வோம். ஏன்னா தாழ்மை இல்லாம நடந்திருந்தா பனிஷ்மெண்ட் நிச்சயமா எதாச்சு இருக்கு. யானை ஒரு பின்னே மணி ஓசை. ஆமா, அகந்த இருக்கா, பெருமை இருக்கா, தாழ்மை இருக்கா, பின்னாடி யானை வருது. என்ன வருது? பின்னாடி யானை வருது. அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்துவதற்கு கற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக யானையை வேற இடத்துக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் அனுப்பி வைப்பார். நினைவே பட்டணத்து ஜனங்களுக்கு ஆண்டவர் அதைத்தான் என்ன செஞ்சார். ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின போது ஆண்டவர் அவர்களுக்காக நியமித்திருந்த கோபாக்கினை ஆண்டவர் என்ன செஞ்சார்? நிப்பாட்டிட்டார். தாழ்மைப்படுவோம். Not only that, God will restore all the blessings which we have lost in our life. ஒருவேளை நாம் மேட்டிமையினாலே அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிருப்போம் என்றால் ஆண்டவர் அதையும் திரும்ப கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். மனாசே என்கிற ஒரு ராஜா இருந்தா இஸ்ரவேல் தேசத்துல. எசேக்கியா ராஜாவுடைய பையன். எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு எவ்வளவு நல்ல காரியங்களை செய்ததெல்லாம் இவன் மறந்து போய் மிகவும் மோசமான காரியங்களை இவன் செய்தான். எசேக்கியா ராஜா இடித்து போட்ட விக்கிரதோப்புகளை எல்லாம் இவன் என்ன செய்தான்? கட்டி வித்தான். தேவனுடைய ஆலயத்திலே விக்கிரத்தை கொண்டு வந்து இவன் விக்கிரத்துக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தான். தன்னுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினான். இவன் அஞ்சனம் பார்த்தான். இவன் பில்லி சூனியம் செய்தான். ஆண்டவர் பலவேளை இவனோடு கூட பேசின போதிலும் இவன் கேளாதே போனான். கடைசியில் ஆண்டவர் இவனை அசீரியருடைய கைகளிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அசீரியர்கள் என்ன செஞ்சாங்களாம்? 2 வெண்கல சங்கிலினால இவனை கட்டி ஒரு நாயை இழுத்துட்டு போற மாதிரி பாபிலோனுக்கு இழுத்தி கொண்டு போனார்கள். அங்க மிகவும் நெருக்கப்பட்டான். இப்படி நெருக்கப்படும் போது இவன் ஆண்டவருடைய ஞாபகம் வந்துட்டு அங்க என்ன பண்ணா பாருங்க. 2 நாளாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Chronicles 33:12. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இதுக்கு முன்னாடி எல்லாம் தன் பிதாக்களின் தேவனுடைய ஞாபகம் வரல, அவருக்கு முன்பாக தாழ்மைப்படணுங்கிற ஒரு எண்ணம் வரல. ஆனா நெருக்கப்படும் போது தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தி அவன் கெஞ்சினான். ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை, அவனுடைய அழுகையை கண்டு அவனை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவன் நினைச்சான் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினைச்சான். பட் our God is a good God. He can restore our life. முடிஞ்சு போன அவனுடைய வாழ்க்கையை அவர் மீண்டுமாக உயிர்ப்பித்தார். அவனை பாபிலோனிலிருந்து திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை சிங்காசனத்துல உட்கார வைத்து அவனை ராஜ்யபாரம் பண்ண வைத்து அவன் நல்ல ராஜ்யபாரம் பண்ணி பின்பு மரித்து ராஜாக்களுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. God restore his life. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோமா? God will be able to restore us. தாழ்மைப்பட கற்றுக்கொள்வோம். Not only that, God will give his grace. அவருடைய கிருபைகளை அளவில்லாமல் நமக்கு கொடுப்பார். வேதாகம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஆயக்காரன் வேதபாரகன் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நின்று, நான் அவனை போல அல்ல, இவனை போல அல்ல, நான் அப்படியாகும் இப்படியாகும் பெரிய பெரிய காரியங்களா என்ன செஞ்சு நான் பேசிக்கிட்டு இருந்தான். அந்த ஆயக்காரன் தூரத்துல நின்று வானத்துக்கு நேராக தன்னுடைய கை கண்களை ஏறெடுக்க துணியாக தன்னுடைய மார்களை அடித்துக் கொண்டு, ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்த போது ஆண்டவர் அவனுக்கு கிருபைகளை கொடுத்தார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக வீட்டுக்கு போனான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. God will give his grace. அப்போதான் பசுத்த பவுலுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான மனிதனாக இருந்தார்.
கமாலியலுடைய பாதத்தில் உட்கார்ந்து சட்டத்திட்டங்களை படித்த மாபெரும் ஒரு மனிதன், ஏசியா முழுவதும் சுவிசேஷம் பரவதற்கு காரணமா இருந்த மாபெரும் மிஷனரி, அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி நிப்பாட்டினவர், எவ்வளவு நான் தன்னை தாழ்த்தினார். கொரிந்து சபைக்கு அவர் எழுதும்போது எழுதுகிறார், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் மிகவும் சிறியவன், நான் கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தினதுனாலே அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல. வாசிங்கள், இந்த வசனம் நாம் அடிக்கடி வாசிக்க மாட்டோம். 1 கொரிந்து புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 verse 9. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதுனால நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. I am not even worthy to be called as an apostle. எபேசு சபைக்கு அவர் எழுதும்போது எழுதுகிறார், நான் பரிசுத்தவான்கள் எல்லாவரிலும் மிகவும் சிறியவன். இப்படியாக நான் சிறியவன் நான் கடைசி என்று எழுதினவர் தீமோத்தேயுக்கு எழுதின எழுதுபத்தில் அவர் எழுதும்போது எழுதுகிறார், தீமோத்தேயுவே, அப்பா தீமோத்தேயுவே, பாவிகளுடைய லிஸ்ட்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்ல நான் தான் முத ஆளு. ஏன்னா பாவிகள் எல்லாரிலும் பிரதான பாவி நான். ஹல்லேலூயா. எவ்வளவாக தன்னை தாழ்த்தினார். அதனால ஆண்டவர் சொன்னார், பவுலே, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும்பா. பக்தன் அருமையாக பாடுகிறான்ல, தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாள் எல்லாம் போதையாது. தாழ்மை உள்ளவனிடம் என்ன செஞ்சிருமா? கிருபை தங்கிருமா. வீட்டுல ஒரு பக்கெட்ல தண்ணி நிறைச்சி நைட் வச்சுட்டோம் வைங்களேன், காலையில அந்த தண்ணி என்னச்சும் இருக்கும், தண்ணி என்னச்சும் தங்கும். பக்கெட்ல வாட்டர் இருந்ததுன்னா தண்ணி இருக்குமா? காலையில it will drain out. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதுசா இருக்கு. வாழ்நாள் எல்லாம் நாம் மகிழ்ந்து கழிகூறும்படியாக தம்முடைய கிருபையினால் அவர் திருப்தியாக்குகிறார். ஆனால் வாழ்க்கையில மேட்டிமை, அகந்தை, பெருமை, வைராக்கியம் போல வாட்டர் இருக்குன்னு வைங்களேன், இந்த கிருபை ஒரு நாள் என்ன செய்யாது? அங்க எப்படி நம்முடைய சிரசின் மேல் காலை பனி போல் விழுகிற ஆண்டவருடைய கிருபைகள் அப்படியே வழிந்து ஓடிவிடும், அப்படியே வழிந்து ஓடிவிடும். நம்மை தாழ்த்துவதற்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய. ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரப்பா, வானத்தையும் பூமியிலும் உருவாக்கினவர். நாங்களோ உடைய கரத்தின் கிரியைகள் அப்பா ஆண்டவரே, வெறும் மண் பாண்டங்கள். ஆனால் அநேக வேளைகளே இந்த உண்மைகளை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. எங்களை பற்றி எண்ணுவதற்கும் அதிகமாக நாங்கள் எண்ணி செயல்பட்டு விடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தயவாக மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் பலத்த கருத்துக்களை ஒப்புக் கொண்டுக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஒருவேளை நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக தாழ்மை இல்லாதவர்களாக பெருமையோடு அகந்தையோடு வாழ்ந்து போமானால் கர்த்தர் தயவாக மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒருவேளை நீங்க எங்களுக்காக தண்டனைகள் நியமித்திருந்தால் ஆண்டவரே, நீர் அவைகளிலிருந்து விலக்கி எங்களை நீர் காப்பாற்றியறோம். நாங்கள் இழந்து போன நன்மைகளை நீங்க ஆண்டவர் அளவில்லாமல் நீர் எங்களுக்கு கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை மட்டும் எங்களுக்கு வேண்டும்பா. கிருபையினால் எங்களை முடிசூட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே தாழ்மையுள்ள சிந்தை உள்ளவர்களாக நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் அருள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.